உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ, அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒருவேளை உங்கள் ஃபோன் உங்கள் நண்பர்களுக்கு தவறுதலாக போய் அவர் தவறுதலாக உங்களோட டேட்டாவை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சோஷியல் மீடியாவான ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் தன்னோட கருத்துக்களை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஆண்ட்ராய்ட் பல அப்டேட்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஃபியூச்சர் தான் வந்து கெஸ்ட் மோட். கெஸ்ட் மோட் இல்லாதவங்க ப்ரைவேட் மோடை யூஸ் பண்ணலாம். இந்த கெஸ்ட் மோட் சமீப காலமாக வரக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஃபோன்களை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு பிக்சல் ஃபோன், நெக்ஸஸ் இந்த மாதிரி ஃபோன்களில் இந்த கெஸ்ட் மோடு பார்க்கலாம். இந்த ப்ரைவேட் மோட் எந்தெந்த மொபைலில் கிடைக்குதுன்னா ஆண்ட்ராய்ட் 5லேருந்து அதுக்கு மேலே உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இந்த ப்ரைவேட் மோடை பார்க்கலாம். உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்ட் 5லேருந்து அதுக்கு மேலே உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைவேட் மோடை உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை பாதுகாக்க முடியும். இதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போ. இந்த ப்ரைவேட் மோடை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து சாம்சங் கேலக்ஸி நோட் 4. இந்த டிவைஸ் மூலயமா என்னோடய ப்ரைவேட் மோடை ஆக்டிவேட் பண்ண போகிறேன். அதை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. ஃபோன் செட்டிங்ஸ் போயிட்டு டாப்பில் வந்து கியர் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பேஜை ஸ்க்ரோல் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம் ப்ரைவேட் மோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைவேட் மோட் ஆல்ரெடி என்னோடய ஃபோனில் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரைவேட் மோட் ஆக்சஸ் டைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பாஸ்வேர்டு வச்சு நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பின்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 வழிகளில் உங்களோட ப்ரைவேட் மோடை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இன் ஆர்டர் ஃபார் ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னைசேஷன் டு ஃபங்க்ஷன் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் இன்ஃபர்மேஷன் நீட் டு பி ரிஜிஸ்டர் அண்ட் ஸ்டோர்ட் இன் யுவர் டிவைஸ். ஆஃப்டர் ரிஜிஸ்டரிங் யூ ஹேவ் த ஆப்ஷன் டு யூஸ் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் கொடுத்தீங்கன்னா ஸ்வைப் யுவர் ஃபிங்கர்ஸ் டவுன்வர்ட் ஓவர் த ஹோம் கீ. உங்கள் ஹோம் கீயில் 10 வாட்டி நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ உங்களோட ப்ரைவேட் மோட் ஆக்டிவேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆஃப்ங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கலி டர்ன் ஆஃப் ப்ரைவேட் மோட் வென் த ஸ்க்ரீன் டர்ன் ஆஃப் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ப்ரைவேட் மோட ஆஃப் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இதை ஆக்டிவேட் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸை வந்து நீங்கள் இது பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் சாம்சங் மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட் மோடில் வைக்க முடியும். நீங்கள் பேசி வச்ச வாய்ஸ் ரெக்கார்ட் அதை கூட வந்து ப்ரைவேட் மோடில் வந்து வைக்க முடியும். மை ஃபைல்ஸ், அப்புறம் எஸ் நோட், இந்த 6 ஃபீச்சர்ஸை வந்து இந்த ப்ரைவேட் மோடெலாம் கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் ஒன்ஸு ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்தப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைவேட் மோட ஐக்கான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மூலயமா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டா செக்யூர்டாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ப்ரைவேட் மோட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் அது எப்படி நம்ம செயல்படுத்துகிறத பற்றி இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரைவேட் மோட் போங்க. ப்ரைவேட் மோட் போனதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, அதில் வந்து ஒரு ஹெல்ப் மெனு இருக்கும். அது மூலயமா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை வந்து ப்ரைவேட் மோடுக்கு எப்படி மாற்றுறது தெரிஞ்சுக்கலாம். ஹெல்ப் மெனு போனதுக்கப்புறம் மூவிங் கண்டென்ட் டு ப்ரைவேட், அதை டேப் பண்ணுங்கள். ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து எப்படி செயல்படுத்துகிறத பார்க்கலாம். அடுத்து வந்து ரிமூவ் கண்டென்ட் ஃப்ரம் ப்ரைவேட், அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதை பற்றி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வழக்கம் போல் கேலரி போங்க. கேலரி போனதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட் 3 டாட்டில் டேப் பண்ணுங்கள். அதில் வந்து மூவ் டு ப்ரைவேட்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம் ஒரு சின்ன மாற்றம் தெரியும். அதில் வந்து ஒரு சின்ன ஐக்கான் இருக்குது. இப்படி ஒரு ஐக்கான் தெரிஞ்சுதுன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ப்ரைவேட் மோடில் செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது மறுபடியும் பார்க்கலாம். அதை மறுபடியும் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் 3 டாட் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணது பார்த்தீங்கன்னா கீழே ரிமூவ் ஃப்ரம் ப்ரைவேட்னு இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாம் ரிமூவ் ஃப்ரம் ப்ரைவேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நிறைய ஃபோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ இது ஏதாவது ஃபோல்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஆல்பமாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்.
க்ரியேட் பண்ணிங்கன்னா இதில் கேட்கும் உங்களுக்கு ஃபோனில் சேவ் பண்ணவா எஸ்டி கார்டில் சேவ் பண்ணுவான்னு கேட்கும். நான் வந்து ஃபோனில் சேவ் பண்ண போகிறேங்க. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி மை ஆல்பம் 3ன்னு ஒரு பேரை செட் பண்ணிக்கிட்டேன், டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கலாம் அந்த ஃபோட்டோ வந்து மை ஆல்பம் 3ல் இருக்குது, சேவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் ப்ரைவேட் மோடில் எப்படி ஃபோட்டோவை இது பண்ணுறது, அதுலேருந்து நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலியமாக ப்ரைவேட் மோடை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதை பற்றி உங்கள் வீடியோ மூலியமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.